அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 25ஆம் தேதி. ஏற்கனவே நான் கூறியது போல மாபெரும் புரட்சியாளர் இன்னைக்கு பிறந்துட்டாங்க. நேற்று நான் கூறியது போல ஆங்கில பெண் எழுத்தாளர், சிந்தனையாளர் வர்ஜீனியா வூல்ஃப். பெண் எழுத்தாளர், சிந்தனையாளர், பேச்சாளர் என பன்முக திறன் கொண்ட வர்ஜீனியா வூல்ஃப் அவங்க பிறந்த தினம் இன்று ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை. ஆங்கில இங்கிலாந்தில் பிறந்தார். 1882 காங்கிரஸ் தொடங்குறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில். பெற்றோர் பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்பா லெஸ்லி ஸ்டீபன் வரலாற்று அறிஞர். அவர் எழுதிய டிக்ஷனரி ஆஃப் நேஷனல் பயோகிராபி என்ற புத்தகம்தான் வூல்ஃப் பிற்காலத்தில் வாழ்க்கை வரலாற்று நூல்களை எழுத தோன்றினார். ஆரம்பத்தில் வீட்டில் பெற்றோரிடமே கல்வி கற்றார். இளம் வயதிலேயே எழுதவும் தொடங்கிவிட்டார். ஹட்பார்க் கேட் நியூஸ் என்ற குடும்ப பத்திரிகை ஒன்றை தொடங்கி குடும்பத்தில் நடைபெறும் நகைச்சுவையான விஷயங்களை பதிவு செய்தார். 6 வயது சிறுமியாக இருந்தபோது மாற்றாந்தாய் மகன்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது, 13 வயதில் அம்மாவின் திடீர் மரணம் ஆகியவை இவரது மனதில் ஆழமான காயத்தை ஏற்படுத்தின. மனநல பாதிப்புடன் நரம்பு தளர்ச்சியாலும் பாதிக்கப்பட்டார். சிரமத்துக்கு நடுவிலும் ஜெர்மன், கிரேக்கம், லத்தீன் மொழிகளை கற்றார். 1900 முழுநேர எழுத்தாளர் ஆனார். பத்திரிகைகளுக்கு கட்டுரைகள் எழுதினார். இவரது முதல் நாவல் தி வாயேஜ் அவுட் 1904 வங்கப்பிரிவு நடக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா இறந்தபோது மனரீதியாக பாதிக்கப்பட்டார். 1904 ஏற்கனவே நரம்பு தளர்ச்சி, அடுத்து மனரீதியா பாதிக்கப்பட்டார். மனநல காப்பகத்திலும் சிறிது காலம் சேர்க்கப்பட்டார். தொடர்ந்து நிறைய நாவல்கள், கட்டுரைகள் எழுதினார். இவை தனித்துவம் வாய்ந்த புதிய பாணியில் இருந்தன. தனது பல படைப்புகளை அவரே வெளியிட்டார். இவரது புத்தகங்கள், நாவல்கள் பிரபலமானதோடு விமர்சன ரீதியாகவும் பாராட்டப்பட்டன. லண்டன் இலக்கிய சமூகத்தில் முக்கிய புள்ளியாக கருதப்பட்டார். மிஸ்ஸஸ் டாலோவே மற்றும் டு தி லைட் ஹவுஸ் மற்றும் ஒரு புத்தக அளவில் இருந்த இவரது எ ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் என்ற கட்டுரை மிகவும் பிரபலம். 20ஆம் நூற்றாண்டின் முக்கிய நாவல் ஆசிரியராக, நவீன எழுத்தாளராக திகழ்ந்தார். நிறைய கடிதங்கள் மற்றும் உணர்ச்சி பூர்வமான கட்டுரைகள், ஏராளமான சிறுகதைகளை எழுதியிருக்கிறார். ஆங்கில மொழியில் புதுமைகளை புகுத்தியவராகவும் கருதப்படுகிறார். கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் தொடர்ந்து உரையாற்றினார். பிட்வீன் தி ஆக்ட் செயல்பாடுகளுக்கு நடுவில் என்பது இவரது கடைசி நூல். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இவரது முக்கியத்துவம் சற்று குறைந்தாலும் 1970களில் பெண்ணியம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்த போது இவர் மீண்டும் பரபரப்பாக பேசப்பட்டார். வெளி உலகை பொறுத்தவரை வெற்றிகரமானவராக திகழ்ந்தவர். இவர் அவ்வப்போது மன அழுத்தத்துக்கு ஆளாகி மனநலம் பாதிக்கப்பட்டார். இவரது கணவர் ஒரு யூதராக இருந்ததால் நாஜிக்களால் பிடிக்கப்பட்டு விடுவோம் என்ற பயத்திலேயே இவர்கள் எப்போதும் இருந்தனர்.